ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 30 டேஸ் ஸ்டடி பிளான். ஓகே, நீங்கள் இன்டருக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், நீங்கள் ஃபைனலுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். ஓகே, ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து அதுலேயும் சிங்கிள் குரூப் அண்ட் தென் போத் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ சேம் கான்செப்ட் அப்படின்னால அந்த இதை நான் சொல்லிடுறேன். இப்போ 30 டேஸ் ஸ்டடி பிளான். ஏன் இந்த 30 டேஸ் ஸ்டடி பிளான்னா இன்றைக்கி விட்டுருங்க, இன்றைக்கி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அக்டோபர் 24லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 8 டேஸ் இருக்கா? ஸோ அந்த 8 டேஸ் ஓகே, அக்டோபரில் ஒரு 8 டேஸ் இருக்குது சரிங்களா? நவம்பரில் ஒரு 30 டேஸ் இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக 38 டேஸ் வச்சுக்கோங்க. டோட்டலாக 38 டேஸ் வச்சுக்கோங்க ப்ரோ. அங்கிட்ட டிசம்பரில் இருக்கல, டிசம்பரை பற்றி நான் இப்போ பேசவே இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 24லேருந்து இந்த 31, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 8 டேஸு. அதுக்கப்புறம் வந்து நவம்பரில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 21க்குள்ளே சரிங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசாக என்னென்ன படிக்க வேண்டியிருக்கோ அதெல்லாம் அதுக்குள்ளே முடிச்சிடணும். இந்த இப்போ நாளையிலேருந்து அக்டோபர் 20க்குள்ளே என்னென்னலாம் புதுசாக நீங்கள் படிக்க வேண்டியிருக்கோ அது எல்லாமே படித்து முடிச்சிடணும்னு சொல்கிறேன். அக்டோபர் 21க்கு அப்புறம் புதுசாக எந்த டாபிக் எடுக்காதீங்க. ஓகே, அக்டோபர் 21க்கு அப்புறம் எந்த டாப்பிக்கும் புதுசாக எடுக்க வேண்டாம் சரிங்களா? ஸோ அதனால் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் உங்கள் டார்கெட் என்னென்னா நவம்பர் 21க்குள்ளே எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, புதுசாக படிக்க வேண்டியது என்ன இருந்தாலும் சரி நவம்பர் 21க்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம். அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் அகாடமிக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா அகாடமிலையுமே அதை வந்து முடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் நவம்பர் 21 அப்படிங்கிறது ஒரு டெட்லைனாக வச்சுக்கோங்க சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த 30 டேஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக இந்த 30 டேஸுங்கிறது நவம்பர் 30 வரைக்கும் மீன் பண்ணுது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நவம்பர் 21க்குள்ளே நீங்கள் புதுசாக படிக்கிறதெல்லாம் படித்து முடிச்சிடணும். தென் இந்த 30 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது புதுசாக படிக்க வேண்டியது நவம்பர் 21க்கு மேலே எடுக்கக்கூடாது, 21க்குள்ளேயே முடிச்சிடணும் சரிங்களா? புதுசாக படிக்க வேண்டியது அப்படியே எடுத்தாலும் 1 or 2 டாபிக் வேணால் இருக்குமே தவிர இன்னும் நிறையா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 30 வரைக்கும் கொண்டு போகக்கூடாது சரிங்களா? ரைட்டு. இப்போ ரிவிஷன் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும். அப்போ டெய்லி வந்து எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அட் ப்ரெசென்ட்டில் நியூவாக வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்க வேண்டியிருக்கோ அந்த சப்ஜெக்ட்டு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ண வேண்டியிருக்கும்ல. நல்லா படிச்சிருக்கேன் ப்ரோ, பட் அந்த சப்ஜெக்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட். இப்போது நாளையிலேருந்து நீங்கள் டெய்லி வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 2 சப்ஜெக்ட் படிக்கலாம். 2 சப்ஜெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சப்ஜெக்டாச்சும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, புதுசாக படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? இல்லைனா அட் ப்ரெசென்ட்டில் போயிட்டுருக்கோம் அந்த சப்ஜெக்டையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி நான் இப்போ படிச்சுட்ருக்கேன் ப்ரோ அப்படின்னா, ஜிஎஸ்டியையும் இதுக்கு முன்னாடி வந்து லா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங், டைரக்ட் டேக்ஸ் இதில் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் இன்னும் கிளியர் ஆகாமல் இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் சரிங்களா? அப்போது ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்டுங்கிற கவுண்ட் வந்துருச்சா? இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சூப்பரான பிளான் வச்சுக்கணும் சரிங்களா? நவம்பர் 21 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த புதுசாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்டை கொண்டு போகலாம். ஓகே, தென் சைட் பை சைடு வந்து என்ன பண்ணணும், பழைய சப்ஜெக்ட் ஆல்ரெடி முடிச்ச சப்ஜெக்டை சைட் பை சைடு ரிவிஷன் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போது நாளையிலேருந்து நீங்கள் ஜிஎஸ்டி படிச்சுட்டே இருக்கீங்க. ஓகே, அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா பார்த்தா இன்னும் 25 டேஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நவம்பர் 21க்குள்ளே படித்து முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சைடில் வந்து டைரக்ட் டேக்ஸு முடிச்சிடணும், ஒரு 10 டேஸ் டைமு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸில் ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸு, ஒரு காஸ்ட் அக்கௌண்ட்டு இப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து முடிக்கணும். இந்த 38 டேஸ் நம்ம அதை தான் பண்ணணும். அதாவது நாளையிலேருந்து நவம்பர் 30க்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவராலாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். புதுசாக படிக்க வேண்டியதை இப்போ அட் ப்ரெசென்ட்டில் போனது நவம்பர் 21க்குள்ளே முடிச்சிடணும். என்னென்னா புதுசாக படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நவம்பர் 21க்குள்ளே முடிச்சிடணும். டெய்லி நார்மலாக 2 சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஓகே, புதுசாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஆல்ரெடி வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற சப்ஜெக்ட். ப்ரோ நான் எல்லாமே நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் ப்ரோ அப்படின்னா, அப்போ 4 சப்ஜெக்டில் எது வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், கிளாரிட்டி எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கீங்களோ அந்த எடுங்க. ப்ரோ நான் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் வந்து நான் படிச்சிருக்கேன், பட் இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுன்னு நினைக்கிறேன் ப்ரோ 1. ஓகே, தென் அதுக்கப்புறம் எனக்கு டேக்ஸ் இன்னும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ 2. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டிங்க. ஓகே, சில பேர் என்னென்னா ஆல்ரெடி நல்லா படித்து வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரிவிஷன் தேவைப்படுது. இப்போ நான் சொன்னது ஃபஸ்ட்டு கான்செப்ட் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. இப்போ எல்லாம் நான் படித்து வச்சிட்டேன் ப்ரோ, இருந்தாலும் அங்கங்கே ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணணும். அப்போ அந்த ரிவிஷனுக்கு எதாவது பிளான் இருக்கானா? எஸ் இருக்குது. என்ன பண்ணலாம், அந்த நவம்பர் 30க்குள்ளே ரிவிஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். ஸ்லாட் மாதிரி எடுத்துக்கணும். 4 சப்ஜெக்டாக ஒரு 9 டேஸ் 8 டேஸ்க்குள்ளே முடிச்சிடணும். ஓகே, இப்போ 24லேருந்து அக்டோபர் 31க்குள்ளே நம்ம டார்கெட்டு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து டெய்லி வந்து 1 சப்ஜெக்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை டெய்லி 2 சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று காம்போ டக்குன்னு போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா?
ஓகே, அந்த மாதிரி பிளான் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 சப்ஜெக்ட் படிக்கலாம். அதுக்கு மேலே தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஓகே, காம்போ மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு டைரக்ட் டாக்ஸ், ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், ஒரு லா, அடுத்து ஒரு காஸ்ட் அக்கவுண்டிங். இந்த மாதிரி ஒரு காம்போ மாதிரி கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம டார்கெட் என்னென்னா, நாளையிலேருந்து நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறேன் ப்ரோ ஸ்க்ராட்ச்லேருந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாளையிலேருந்து நீங்கள் சம்பாருங்க, தேடி பார்க்கலாம், தேடி பாருங்கள், என்ன நாள் நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நவம்பர் 25க்குள்ளே ரிவிஷனை முடிச்சிருங்க. நவம்பர் 25க்குள்ளே கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம்ஸை பார்த்துருங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியரியை பார்த்துருங்க. ஏன்னா இப்போ ரிவிஷன் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி படிக்கிறீங்க. ஓகே, இன்றைக்கி ஜிஎஸ்டியும் டேரக்ட் டாக்ஸும் படிக்கிறீங்க நாளையிலேருந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி டேரக்ட் டாக்ஸ் படிக்கிறீங்க, அப்போது சைடில் வந்து தியரி, சம்மு எல்லாம் போகட்டும். எம்சிக்யூ அப்போ பார்க்க வேண்டாம். எம்சிக்யூலாம் தனி கேட்டகரியாக கொண்டு போகிறோம். எம்சிக்யூ எப்படி கொண்டு போகிறோன்னா, நவம்பர் ஒரு 26லேருந்து நவம்பர் 30 இந்த 5 நாள், இந்த 5 டேஸுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாமே எம்சிக்கு மட்டுமே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதான் பிளான். நவம்பர் 26லேருந்து நவம்பர் 30க்குள்ளே எம்சிக்கு மட்டுமே போகிற மாதிரி. சரிங்களா? அப்போ எம்சிக்யூக்கு எது படித்தா நல்லது அப்படின்னு கேட்டால், உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ. சரிங்களா? உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ, அப்புறம் இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, இன்ஸ்டியூட் பிடிஎஃப்பில், அந்த இன்ஸ்டியூட் எம்சிக்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்கே அகாடமியில் குயிஸ் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ. இது போக பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ். பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பருங்கிறது நான் எது அப்புறம் அப்டேட் சொல்கிறேன். ஓகே, இது சரிங்களா? இது ஃபுல்லாக நானும் என்ன பண்ணோம், நவம்பர் 26லேருந்து நவம்பர் 30 இந்த 5 நாள் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாக எம்சிக்யூ மட்டும் பார்க்கணும். அப்போ நாளையிலேருந்து நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, ப்ரோ நான் புதுசாக படிச்சுட்டு இருக்கேன், ரைட்டு, புதுசாக படிக்கிறீங்களா, நாளிலேருந்து ஆரம்பிச்சு நவம்பர் 21க்குள்ள அந்த புதுசாக படிக்க வேண்டியதை படித்து முடிச்சிருங்க. ஓகே சார், அவ்வளோதான். தென் ரிவிஷன் தான் ப்ரோ நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நாளையிலேருந்து ஆரம்பித்து நவம்பர் 25க்குள்ளே என்னென்ன ரிவிஷன் பண்ணுமோ காம்போ மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரோ சைடில் வந்து ஒரு லா எடுங்க, டெய்லி படிங்க. டெய்லி ஒரு 4 ஹவர்ஸ் கூட தாராளமாக படிங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. ஓகே, டெய்லி 4 ஹவர்ஸ் கூட தாராளமாக நீங்கள் படிங்க. படிச்சுட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெய்லி 4 ஹவர்ஸ் பிளான் வச்சுக்கோங்க. ஓகே, டெய்லி 4 ஹவர்ஸ் கண்டினியூட்டியாக நான் 4 ஹவர்ஸ் நான் சொல்லவில்லை, 1 ஹவராக படிக்கலாம், இல்லை 2 ஹவர்ஸாக படிக்கலாம். டெய்லி ஒரு 4 ஹவர்ஸ் பிளானு. ஓகே, ஒரு 2 ஹவர்ஸ் டேரக்ட் டாக்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் இன்டேரக்ட் டாக்ஸ், அப்படியே பிளான் வச்சுட்டே வாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ எங்கேருந்து படிக்கிறேன்னு தெரில ப்ரோ, ரிவிஷன் சொல்லியாச்சு, ஆனால் டேரக்ட் டாக்ஸ் இப்போ புக்கை கையில் வச்சுருக்கேன், பட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியாமல் இருக்கேனே அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, இருந்தாலும் அப்கமிங்கில் வீடியோ போடுவேன், பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு புக் ஓப்பன் பண்ணால் எந்த ஆர்டரில் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வந்து ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டிருக்கோம், சேனலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். மறுபடியும் வேணும்னாலும் நம்ம அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். அப்போ டெய்லி 4 சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி நாளையிலேருந்து ஆரம்பித்து நவம்பர் 25க்குள்ளே என்னென்ன ரிவிஷன் பண்ணணுமோ ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஒரு பிளான் நல்லா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, லைக் எப்படி சொல்லணும்னா, நம்ம அக்டோபர் 24 நாளையிலேருந்து புக் எடுக்கிறேன், ஒரு நவம்பர் 10க்குள்ளே இந்த 2 சப்ஜெக்ட்டை முடிக்கிறேன், அடுத்த ஒரு 2 சப்ஜெக்ட்டை அடுத்த ஒரு 10 டேஸில் முடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிளானை வச்சு டக்குன்னு போய்கிட்டே இருக்கணும். இதில் இன்பிடிவெல்லாம் யார் சொல்கிறதும் கேட்காதீங்க. நான் ஒன்றே சொல்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நான் சொன்னது கரெக்டாக இருக்கும், நீங்கள் என்ன நம்புனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கூட கேட்காதீங்க. சரிங்களா? ஏன்னா சில இடத்துல சில பேர் சொல்கிறத கேட்கும்போது தான் நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரும். ஓப்பனாகவே சொல்கிறேன், டேரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இந்த டைமில் தேடி படித்தா உனக்கு யூஸ் ஆகுது, அந்த டைமில் தேடி படித்தது ஆகாது அப்படின்ட்டு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற நீங்கள் நம்புனீங்கன்னா, மணியன்சியுமே உங்களுக்கு நல்லது மட்டும் தான் சொல்லுவார் நீங்கள் நினச்சிங்கன்னா, தாராளமாக நான் சொல்கிறத நம்பி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நான் அங்கிட்டு ஒருத்தர் சொல்கிறதே ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா அது உங்களுக்கு தான் தேவையில்லாத ப்ரெஷர். உங்களுக்கு நான் சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அவங்க சொல்கிறது கம்ஃபர்டபுள் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், வேணான்னு சொல்கிறேன். பட் 2 பேரையும் ஃபாலோ பண்ணுவீங்களேன், நம்ம பிளான் கரெக்டாகவே போகாது. ஆக்சுவலாக உங்களுக்கு யார் சொல்ல சரியாக தோணுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த அக்டோபர் 24 நாளிலேருந்து இந்த நவம்பர் 25 இருக்குது பார்த்தீங்களா, நவம்பர் 25 இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், தியரி, ப்ராப்ளம்ஸு, பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி. ப்ரோ எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் டைம் இல்லை ப்ரோ. யாருங்க ஒர்க் அவுட் பண்ண சொன்னால்? ஒர்க் அவுட் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சும்மா பார்க்க மட்டுமா செய்யுங்க, யார் ஒர்க் அவுட் பண்ண சொன்னால்? சரிங்களா? இப்போது டெய்லி வந்து உங்களுக்கு சொல்லிட்டு ஏதாவது ரிலாக்ஸ் டைம் வந்து ரொம்ப ஒரு 2 ஹவர்ஸ் டெய்லி ரிலாக்ஸ் டைம், 2 ஹவர்ஸே ரிலாக்ஸ் டைம் வச்சுட்டிங்கன்னா அதை 1 ஹவர் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு 1 ஹவர் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து கொஞ்ச நாள் தானே. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ண வேண்டாம், நார்மலாக சொல்கிறேன். ஓகே,
நீங்கள் எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுங்கிறத பற்றி நமக்கு பேசவே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னா பண்ணால் நல்லது நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சொல்லவே இல்லையே. கொஸ்டின் பேப்பர் சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், இந்த சைடு ஆன்சர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், சைட் பை சைடு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த சைடு கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த சைடு ஆன்சர். இதெல்லாம் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னா நம்ம எம்கே அகாடமி சிஎம்ஏ இன்டர்மீடியட் டெலிகிராம் குரூப்பில் இருக்குல்ல, அது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி ரைட்டு. அப்போ நாளையிலேருந்து ஆரம்பித்து நவம்பர் 25க்குள்ளே தியரி ப்ராப்ளம் எல்லாம் நான் கிளியராக எல்லா சப்ஜெக்டில் நான் படிக்க போகிறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட்டு. போத் குரூப் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற காம்போ வச்சுக்கோங்க. என்ட்ராக இருந்தாலும் சரி, ஃபைனலாக இருந்தாலும் சரி சொல்கிறேன், 2 பேருக்குமே. இப்போது குரூப் 3ல் ஒரு 2 சப்ஜெக்ட், குரூப் 4 2 சப்ஜெக்ட், அந்த மாதிரி காம்போ அடிச்சு படிங்க. ஒரே குரூப்பில் மட்டும் மொத்தமாக போகாமல் காம்போ மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை நான் ஒரே குரூப்பில் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ஒரு குரூப்பில் வெயிட்டேஜ் பயங்கரமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னொரு குரூப்பில் நார்மலாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஏன்னா போத் குரூப்புங்கும் போது ஒன்று காம்போ வேணும், இல்லைனா ஒரு குரூப்புக்கு பயங்கரமான எஃபர்ட்டை கொடுத்துட்டு இன்னொரு குரூப்புக்கு அதுக்கு இதாக வந்து நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் வந்து எந்தெந்த கொஷின் பேப்பர் பார்த்தா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணணும், நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைப் பண்ணுறேன்ல, இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த கொஷின் பேப்பர்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வித் ஆன்சரோடு இருக்குது. சரிங்களா? வித் ஆன்சரோடு இருக்குது. இந்த மேலே பின் மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னு இந்த குரூப்பில் வந்து நீங்கள் பின் மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து எல்லாமே இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்லேருந்து தென் உங்களுக்கு தேவையான பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு உள்ளே இருக்குது. வேணும்னா கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதாக வந்து இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நம்பி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக பாஸ்ட் இயர் பார்க்கணுமா ப்ரோ? வெறும் புக்கை மட்டும் பார்த்தா போதாதான்? பாஸ்ட் இயர் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப கான்ஃபிடண்டாக தைரியமாக போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். வேறு வழி இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அதை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும்போது நீங்கள் சும்மா டக்கு நீங்கள் பார்த்துருங்க. ரொம்ப டைம் எடுக்காமல் டக்குன்னு அந்த இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சில பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க ப்ரோ, கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு போனால் போதுமா, புக்கை பார்க்க வேண்டாமா? புக்கையும் பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர் வந்து எதுக்காகனா தைரியமாக எக்ஸாம் போகிறதுக்காக சொல்கிறது அந்த கொஸ்டின் பேப்பர். நீங்கள் ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க நான் சொல்லவில்லை. ஜஸ்ட் அந்த சைட் ஓப்பன் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு லைட்டாக பாருங்கள், அவ்வளோதான். இது இருக்க டேஸில் அதை தான் பண்ண முடியும். இந்த ரைட் பண்ணி பார்க்குறதுக்குலாம் டைம்ங்கிறது கிடையாது. ஓகே, எம்டிபி ஆர்டிபி ஸ்கேனர்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் பார்க்காம இப்படி பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் இதோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கான்ஃபிடண்ட்டாக தைரியமாக நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போக முடியும். தைரியமாக நம்ம போகலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை. நல்லா கான்செப்ட் வைஸ் வந்து கிளியராக தெரிஞ்சுட்டு அந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு நம்ம போகும்போது. பட் படிச்சிருக்கதே வந்து நம்ம கிளாரிட்டியோட படிக்கலாம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். படிக்கும்போது நம்ம நல்லா கிளாரிட்டியோட படிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம போகும்போது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தைரியமாக வந்து எக்ஸாம்ஸ்குள்ளே வந்து நம்ம போக முடியும். ஓகே, அதனால் வச்சுக்கோங்க. ரைட்டு. அப்போது இதை ஓகேப்பா, பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. எம்சிக்கு எப்போ படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு லாஸ்ட்டு பிளான். என்ன லாஸ்ட்டு பிளான் அப்படின்னா டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 9, டிசம்பர் 10 எக்ஸாமா? ஓகே, இந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி, இல்லை 3 டேஸ். இப்போ போத் குரூப் எழுதுறவங்க டெய்லி 1 சப்ஜெக்ட் மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிளான் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ரிவர்ஸில் கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 10 என்ன எக்ஸாம் வரும்? டிசம்பர் 10 லா எக்ஸாம் வருமா? ஐ மீன் இன்டரை பொறுத்த மட்டும் லா வரும், ஃபைனலை பொறுத்த மட்டும் லா தான் வரும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டிசம்பர் 7, 8, 9, டிசம்பர் 8, 9 ஃபுல்லாக என்ன பண்ணலாம், லா படிக்கலாம். ஓகே, அப்போ டிசம்பர் 1ல் என்ன பண்ணலாம்னா உங்கள் குரூப் 1 ஆர் குரூப் 3யோட லாஸ்ட் சப்ஜெக்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி பிளான் வச்சுக்கோங்க. இப்போ டிசம்பர் 1 and 2 மொத்தம் ஃபஸ்ட்டு 2 டேஸ் என்ன பண்ணலாம், ஒரு ஜிஎஸ்டி படிக்கலாமா? அப்புறம் டிசம்பர் 3 and 4 ஒரு டேரக்ட் டெஸ்ட் படிக்கலாமா? டிசம்பர் 5 and 6. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானை நீங்கள் என்ன பண்ணலாம்னா வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நான் என்ன சொன்னேன்னா 7, 8, 9 ஆர் 8, 9 அந்த டே வந்து ஃபுல்லாக என்ன பண்ணணும், டிசம்பர் 10 அன்றைக்கி என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருச்சு, டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 9 நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 டேக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆர் 2 டேஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஒரு லாஸ்ட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பிளான். இந்த மாதிரி பிளான் பண்ணோன்னா எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாளையிலேருந்து ஆரம்பித்து நவம்பர் 30க்குள்ளே ஃபுல்லாக படிக்க வேண்டியது படித்து முடிச்சு எம்சிக்யூலேருந்து பாசிட்டிவ் விஷயம் என்னென்ன பார்க்கணும் எல்லாம் பார்த்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 9க்குள்ளே ஒரு கம்ப்ளீட்டு கிராண்ட்ஸு. கண்டிப்பாக டிசம்பர் 8, 9 வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோட எக்ஸாமுக்கு தான் படிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் பிளான் பண்ணுங்கள். இது ஒரு லைட் ரிவிஷன்ப்பா. இப்போ நீங்கள் டெய்லி வந்து சப்ஜெக்ட் காம்போ மாதிரி படிச்சிங்களே, அப்போ என்ன பண்ணணும், டிசம்பர் 1 and 2 ஒரே சப்ஜெக்ட் வச்சு படிக்கணும், 3 ஒரே சப்ஜெக்ட் வச்சு படிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக வச்சு படிச்சுட்டு வந்து கரெக்டாக பிளான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் வந்து நான் சொல்கிறது நல்லா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஏன்னா பிளான் வந்து ஒருத்தர் சொல்கிறது ஃபாலோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எல்லாரும் சொல்லையும் நம்ம ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் ப்ராப்ளம். தென் தியரி கொஷின்ஸ்க்கு எப்படி ரைட் பண்ணணும் என்னங்கிற அடுத்தடுத்து எக்ஸாம் கான்செப்ட் எல்லாமே அப் டு டேட் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் மிஸ் ஆகாமல் ரெகுலராக வரும். இன்னொன்று, இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, டெலிகிராம் குரூப்பு, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, எக்ஸாம்ஸ்னால அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறீங்க. லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து வரும் இல்லையா, லெஃப்ட் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் அது யூஸ் கிடையாது, வேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தான் மிஸ் ஆகும். அந்த தப்பை ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க. யாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, யார் சொல்கிறத வச்சு நீங்கள் பார்த்து உங்களை நீங்கள் டவுன் பண்ணிக்காதீங்க. இந்த நேரத்தில் இது படிக்கல போச்சு போ அவ்வளோதான் அப்படின்னு யார் சொல்கிறேன் கேட்காதீங்க. உங்கள் மென்டார் நான் இருக்கேன், நான் இதை சொல்லிட்டேன், நல்லது பண்ணேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்படி தானே நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நம்பி தானே வந்திருக்கீங்க. சொல்கிறத கேளுங்க, நல்லபடியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லாவே அச்சீவ் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் சக்ஸஸ். ஓகே, பார்க்கலாம்.